ஓம் சாந்தி. ஜூலை 31, 2025. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, அதிகாலையில் விழித்தெழுந்து மிகுந்த அன்புடன் கூறுங்கள், பாபா காலை வணக்கம். இந்த நினைவின் மூலமாகவே நீங்கள் சதோப்பிரதானம் ஆகுவீர்கள். கேள்வி: மிக சரியான நினைவினால் தந்தையிடமிருந்து கரண்டை பெறுவதற்கு உங்களிடம் அவசியம் இருக்க வேண்டிய பிரதான நற்குணங்கள் என்ன? பதில்: மிகுந்த பொறுமையுடன் உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுவதுடன் புரிந்துணர்வையும் முதிர்ச்சியையும் கொண்டிருந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். நீங்கள் தந்தையிடமிருந்து ஒரு கரண்டை பெறுவதுடன் ஆத்மா தொடர்ந்தும் சதோப்பிரதானம் ஆகுவார். நீங்கள் முட்களிலிருந்து மலர்களாக மாறி தொடர்ந்தும் தெய்வீக குணங்களை வளர்த்துக் கொள்வீர்கள். ஓம் சாந்தி. தந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, இது உங்களுக்கும் பொருந்தும். அதாவது ஆத்மாக்களான நீங்களும் அமைதி சுரூபங்கள் ஆவீர்கள். ஆத்மாக்களான உங்கள் அனைவருடைய ஆதி தர்மம் அமைதியாகும். நீங்கள் அமைதி தாமத்தில் இருந்து இங்கே இந்த பேசும் உலகிற்குள் வருகின்றீர்கள். உங்களின் பாகங்களை நடிப்பதற்கு நீங்கள் அந்த பௌதீக அங்கங்களை பெற்றுள்ளீர்கள். ஆத்மாக்கள் பெரியதாகவோ அல்லது சிறியதாகவோ ஆகுவதில்லை. ஷரீரங்களே பெரியதாகவோ அல்லது சிறியதாகவோ ஆகின்றன. தந்தை கூறுகின்றார், நான் ஒரு ஷரீரதாரி அல்ல. நான் குழந்தைகளான உங்களை நேருக்கு நேர் தனிப்பட்ட முறையில் சந்திப்பதற்காக வரவேண்டும். உதாரணமாக, ஒரு தந்தையால் உருவாக்கப்பட்ட குழந்தைகள் தாம் பரந்தாமத்தில் இருந்து வந்து பிறப்பு எடுத்து தாயும் தந்தையையும் சந்திப்பதற்காக வந்துள்ளோம் என கூற மாட்டார்கள். புதியதோர் ஆத்மா வேறு ஒருவரின் ஷரீரத்தில் பிரவேசித்தாலும் அல்லது வயதான ஆத்மா மற்றொருவரின் ஷரீரத்தில் பிரவேசித்தாலும் அந்த ஆத்மா தாயையும் தந்தையையும் சந்திக்க வந்துள்ளார் என கூற முடியாது. அந்த ஆத்மா இயல்பாகவே ஒரு தாயையும் தந்தையையும் பெறுகின்றார். இங்கே இது புதியதோர் விஷயமாகும். தந்தை கூறுகின்றார், நான் பரந்தாமத்திலிருந்து இங்கே வந்துள்ளேன். இப்பொழுது நான் குழந்தைகளான உங்களின் முன்னால் தனிப்பட்ட முறையில் இருக்கின்றேன். குழந்தைகளான உங்களுக்கு நான் இந்த ஞானத்தை மீண்டும் ஒரு முறை வழங்குகின்றேன். ஏனென்றால் நான் ஞானம் நிறைந்தவரும் ஞானக்கடலும் ஆவேன். நான் குழந்தைகளான உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்க வந்துள்ளேன். நீங்கள் இப்பொழுது சங்கமயுகத்தில் இருக்கின்றீர்கள். நீங்கள் உங்களின் வீட்டிற்கு செல்ல போகின்றீர்கள். ஆகவே நீங்கள் நிச்சயமாக தூய்மையாக வேண்டும். உள்ளார அதிக அளவு சந்தோஷம் இருக்க வேண்டும். ஓஹோ, எல்லையற்ற தந்தை கூறுகின்றார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, என்னை நினைவு செய்யுங்கள். நீங்கள் உலகின் சதோப்பிரதான் அதிபதிகள் ஆகுவீர்கள். தந்தைக்கு குழந்தைகளான உங்களின் மீது அதிக அளவு அன்பு உள்ளது. அவர் உங்களுக்கு ஆசிரியர் என்ற ரூபத்தில் கற்பித்துவிட்டு பின்னர் வீட்டிற்கு திரும்பி செல்வதில்லை. அவரே தந்தையும் அத்துடன் ஆசிரியரும் ஆவார். அவர் உங்களுக்கு கற்பிக்கின்றார். அத்துடன் நினைவு யாத்திரையையும் கற்பிக்கின்றார். உங்களை தூய்மையாக்கி உலகின் அதிபதிகள் ஆக்குகின்ற தந்தையின் மீது அதிக அளவு அன்பு இருக்க வேண்டும். நீங்கள் அதிகாலையில் விழித்து எழுந்த உடனேயே நீங்கள் அனைத்திற்கும் முதலில் சிவ் பாபாவிற்கு காலை வணக்கம் என கூற வேண்டும். குழந்தைகளான நீங்கள் உங்களின் இதயங்களை கேட்க வேண்டும். அதிகாலையில் விழித்தெழுந்த பின்னர் எந்த அளவிற்கு நான் எல்லையற்ற தந்தையை நினைவு செய்கின்றேன். நீங்கள் அதிகாலையில் விழித்து எழுந்ததும் பாபாவிற்கு காலை வணக்கம் கூறிவிட்டு இந்த ஞானத்தை கடையுங்கள். உங்களின் சந்தோஷ பாதரசம் உயரும். பிரதானமான விஷயம் நினைவே ஆகும். இதன் மூலமாக நீங்கள் எதிர்காலத்திற்காக மிக முக்கியமான வருமானத்தை சம்பாதிக்கின்றீர்கள். இந்த வருமானம் கல்பம் கல்பமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் அதிக அளவு பொறுமையுடனும் முதிர்ச்சியாகவும் புரிந்துணர்வுடனும் நினைவை கொண்டிருக்க வேண்டும். பொதுவான வார்த்தைகளில் நீங்கள் பாபாவை அதிக அளவில் நினைப்பதாக கூறினாலும் மிக சரியான நினைவை கொண்டிருப்பதற்கு முயற்சி தேவை.
அதிக அளவில் தந்தையை நினைவு செய்பவர்கள் அதிக அளவு கரண்டை பெறுகிறார்கள். ஏனென்றால் நினைவை ஏற்படுத்தும். 2 விஷயங்கள் உள்ளன, யோகமும் இந்த ஞானமும். யோகம் என்ற பாடம் மிகவும் முக்கியமானது. யோகத்தின் மூலமே ஆத்மாக்கள் சதோப்பிரதானம் ஆகின்றார்கள். நினைவு இல்லாமல் சதோப்பிரதானம் ஆகுவது அசாத்தியம். நீங்கள் மிகுந்த அன்புடன் தந்தையை மிக நன்றாக நினைவு செய்தால் இயல்பாகவே ஒரு கரண்டை பெற்று ஆரோக்கியமானவர்கள் ஆகின்றீர்கள். அந்த கரண்டின் மூலம் உங்களால் ஆயுட்காலமும் அதிகரிக்கிறது. குழந்தைகளான நீங்கள் பாபாவை நினைவு செய்யும் பொழுது அவர் உங்களுக்கு ஒரு தேடும் விளக்கை வழங்குகின்றார், அதாவது சர்ச் லைட். இனிமையான குழந்தைகளே, இதை உறுதியாக நினைவு செய்யுங்கள். சிவ் பாபா எங்களுக்கு கற்பிக்கின்றார். சிவ் பாபாவே தூய்மையாக்குபவரும் சத்கதியை அருள்பவரும் ஆவார். சத்கதி என்றால் அவர் உங்களுக்கு ஸ்வர்க்கத்தின் ராஜ்யத்தை வழங்குகின்றார். பாபா மிகவும் இனிமையானவர். அவர் மிகுந்த அன்புடன் குழந்தைகளான உங்களுக்கு இங்கிருந்து கற்பிக்கின்றார். தந்தை தாதாவின் மூலம் எங்களுக்கு கற்பிக்கின்றார். பாபா எங்களுக்கு மிகுந்த அன்பை வழங்குகின்றார். அவர் எங்களுக்கு எந்தவிதமான கஷ்டத்தையும் கொடுப்பதில்லை. அவர் கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள், அத்துடன் சக்கரத்தையும் நினைவு செய்யுங்கள். தந்தையின் நினைவை கொண்டிருப்பதன் மூலம் உங்களின் இதயங்கள் குளிர்மையடையட்டும். ஒரே ஒரு தந்தையின் நினைவு ஆத்மாவிற்கு தொல்லை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் அவரிடமிருந்து மிகப்பெரிய ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களையே சோதித்து பார்க்க வேண்டும். தந்தையிடம் நான் எவ்வளவு அன்பை வைத்திருக்கின்றேன்? எந்த அளவிற்கு எனக்குள் தெய்வீக குணங்களை கொண்டிருக்கின்றேன்? குழந்தைகளான நீங்கள் இப்பொழுது முட்களில் இருந்து மலர்களாக மாறுகின்றீர்கள். எந்த அளவிற்கு நீங்கள் யோகத்தில் இருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் தொடர்ந்து முட்களில் இருந்து மலர்களாக மாறி சத்தோப்பிரதானம் ஆகுவீர்கள். பல முட்களை மலர்களாக மாற்றுபவர்கள் உண்மையான நறுமணமிக்க மலர்கள் எனப்படுகிறார்கள். அவர்கள் ஒருபொழுதும் எவரையும் குத்துவதில்லை. கோபம் பெரியதோர் முள் ஆகும். இது பலருக்கும் துன்பத்தை கொடுக்கிறது. முட்களின் உலகிலிருந்து குழந்தைகளான நீங்கள் இப்பொழுது கரையில் காலடி எடுத்து வைத்துள்ளீர்கள். நீங்கள் இப்பொழுது சங்கமயுகத்தில் இருக்கின்றீர்கள். எப்படி ஒரு பூந்தோட்டக்காரர் வெவ்வேறு பூஜாடிகளில் பூக்கன்றுகளை நடுவதைப் போல சங்கமயுகத்தின் மலர்களான நீங்களும் வெவ்வேறு ஜாடிகளில் வைக்கப்பட்டுள்ளீர்கள். மலர்களான நீங்கள் பின்னர் சொர்க்கத்திற்கு செல்வீர்கள். கலியுக முட்கள் எரிக்கப்பட்டுவிடும். தந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, எந்த அளவிற்கு நீங்கள் பலருக்கும் நன்மை செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு அதிக பலனை நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் பலருக்கு பாதையை காட்டினால் பலரிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். நீங்கள் உங்களின் மடிகளை ஞான ரத்தினங்களால் நிரப்பி அவற்றை தானம் செய்ய வேண்டும். ஞானக்கடல் உங்களுக்கு ரத்தினங்கள் நிறைந்த தட்டுகளை வழங்குகின்றார். அந்த ரத்தினங்களை தானம் செய்பவர்கள் அனைவராலும் நேசிக்கப்படுகிறார்கள். குழந்தைகளான உங்களுக்குள் அதிக அளவு சந்தோஷம் இருக்க வேண்டும். புத்திசாலி குழந்தைகள் சொல்வார்கள், நாங்கள் பாபாவிடமிருந்து முழுமையான ஆஸ்தியை பெறுவோம். அவர்கள் முழுமையாக தந்தையை பற்றி பிடித்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு தந்தையிடம் அதிக அளவு அன்பு உள்ளது. ஏனென்றால் தமக்கு வாழ்க்கையை கொடுத்த தந்தையை தாம் கண்டு அடைந்து விட்டோம் என்பதை அவர்கள் அறிவார்கள். நீங்கள் முன்னர் எப்படி இருந்தீர்களோ அதிலிருந்து முற்றிலுமாக மாறத்தக்க வகையில் அவர் இந்த ஞானம் என்ற ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வழங்குகின்றார். நீங்கள் கடனாளிகள் இருந்து கடன்களை தீர்க்கக்கூடியவர்கள் ஆகின்றீர்கள். அவர் இந்த அளவிற்கு உங்களின் பொக்கிஷ களஞ்சியத்தை நிரப்புகின்றார். எந்த அளவிற்கு நீங்கள் தந்தையை நினைவு செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு அன்பு இருப்பதுடன் ஈர்ப்பும் இருக்கும். ஓர் ஊசி சுத்தமாக இருக்கும் பொழுது அது காந்தத்தால் கவரப்படுகிறது. நீங்கள் தந்தையை நினைப்பதன் மூலம் துரு தொடர்ந்தும் அகற்றப்படும். ஒரே ஒரு தந்தையை தவிர வேறு எவரையும் நினைவு செய்யாதீர்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், இனிமையான குழந்தைகளே, கவனக்குறைவாகி தவறுகளை செய்யாதீர்கள். சுயதர்ஷன சக்கரதாரியாகவும் வெளிச்ச வீடுகளாகவும் ஆகுங்கள்.
சுயதர்ஷன சக்கரதாரி ஆகின்ற மிக நல்ல பயிற்சி உங்களுக்கு இருக்கும் பொழுது நீங்கள் ஞான கடல்கள் ஆகியிருப்பதை போன்று இருக்கும். மாணவர்கள் கற்று ஆசிரியர்கள் ஆகுவதை போன்று இது இருக்கும். இதுவும் உங்களின் வியாபாரமே. அனைவரையும் சுயதர்ஷன சக்கரதாரிகள் ஆக்குங்கள். அப்பொழுது மட்டுமே உங்களால் ஓர் அரசன் அல்லது அரசியாகி உலகை ஆள முடியும். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, குழந்தைகளான நீங்கள் இல்லாமல் நானும் அமைதியற்றவர் ஆகின்றேன். அதற்கான நேரம் வரும்பொழுது நான் அமைதியற்றவர் ஆகின்றேன். நான் இப்பொழுது செல்ல வேண்டும். குழந்தைகள் அதிக அளவில் அழைக்கின்றார்கள். அவர்கள் மிகவும் கவலையுடன் இருக்கிறார்கள். பாபாவிற்கு கருணை உள்ளது. இதனாலேயே குழந்தைகளான உங்களை துன்பங்கள் அனைத்திலிருந்தும் விடுவிப்பதற்காக நான் வருகின்றேன். குழந்தைகளான நீங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். பின்னர் அங்கிருந்து நீங்களாகவே சந்தோஷ தாமத்திற்கு செல்வீர்கள். நான் அங்கே உங்களின் சகப்பாடியாக இருக்க மாட்டேன். ஆத்மாக்களான நீங்கள் உங்களின் சொந்த ஸ்திதிக்கு ஏற்ப திரும்பிச் செல்வீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது தத்தெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. தந்தையிடமிருந்து இயல்பாகவே கரண்டை பெறுவதற்கு மிகுந்த அன்புடன் தந்தையை நினைவு செய்யுங்கள். இந்த நினைவு மட்டுமே உங்களை ஆரோக்கியமானவர்கள் ஆக்கும். கரண்டை பெறுவதன் மூலம் உங்களின் ஆயுட்காலம் அதிகரிக்கும். நினைவின் மூலம் மட்டுமே நீங்கள் தந்தையிடமிருந்து தேடும் விளக்கை, அதாவது சர்ச் லைட்டை பெறுவீர்கள். 2. தவறுகள் செய்வதையும் கவனக்குறைவாக இருப்பதையும் நிறுத்துங்கள். ஒரு சுயதர்ஷன சக்கரதாரியாகவும் வெளிச்ச வீடாகவும் ஆகுங்கள். இதன் மூலம் மட்டுமே நீங்கள் ஞானக்கடலாகவும் ஓர் அரசன் அல்லது அரசியாக உலகையே ஆள்பவராகவும் ஆகுவீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் சதா சந்தோஷ பொக்கிஷ களஞ்சியத்தால் நிரம்பியவராகி சதா அனைவருக்கும் நல்ல செய்தியை வழங்குவீர்களாக. சந்தோஷ பொக்கிஷங்களால் நிரம்பியிருக்கும் ஒரு பொக்கிஷ களஞ்சியமாக நீங்கள் இருக்கும் ரூபத்தை உங்களின் முன்னால் சதா வைத்திருங்கள். நீங்கள் பெற்றுள்ள எண்ணற்ற அழியாத பொக்கிஷங்களை உணர்ந்தவராக இருங்கள். இந்த பொக்கிஷங்களின் விழிப்புணர்வை பேணுவதன் மூலம் நீங்கள் சந்தோஷத்தை அனுபவம் செய்வீர்கள். எங்கே சந்தோஷம் உள்ளதோ துன்பங்கள் அனைத்தும் அனைத்து நேரத்திற்குமாக அகற்றப்படுகிறது. பொக்கிஷங்களின் விழிப்புணர்வை பேணுவதன் மூலம் ஓர் ஆத்மா சக்திசாலியாகி வீணானவை அனைத்தையும் முடித்து விடுகின்றார். நிரம்பியிருக்கும் ஓர் ஆத்மா ஒரு பொழுதும் எந்த விதமான தளம்பலையும் கொண்டிருக்க மாட்டார். இத்தகையதோர் ஆத்மா சந்தோஷமாக இருப்பதுடன் மற்றவர்களுக்கும் நல்ல செய்திகளையே கொடுப்பார். ஸ்லோகம். தகுதியானவராகவும் திறமை உள்ளவராகவும் ஆகுவதற்கு கர்மத்திற்கும் யோகத்திற்கும் இடையில் ஒரு சமநிலையை பேணுங்கள். அவ்யக்த இஷாரா. எண்ணங்களின் சக்தியை சேமித்து மேன்மையான சேவைக்கு கருவியாகுங்கள். நீங்கள் வார்த்தைகளால் சேவை செய்யும் பொழுது உங்களின் நேரத்தையும் செல்வத்தையும் பயன்படுத்துகிறீர்கள். உங்களுக்குள் ஏதாவது குழப்பம் இருக்கும். அத்துடன் நீங்கள் களைப்படைகின்றீர்கள். எவ்வாறாயினும் உங்களின் மேன்மையான எண்ணங்களால் சேவை செய்யும் பொழுது அவை அனைத்தும் பாதுகாக்கப்படும். அதனால் உங்களின் எண்ணங்களின் சக்தியை அதிகரியுங்கள். திட சங்கற்பம் நிறைந்த எண்ணங்களை கொண்டிருங்கள். அப்பொழுது வெளிப்படுத்துதல் விரைவில் இடம்பெறும். ஓம் சாந்தி.